ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பேங்கிள்ஸ் வச்சு அம்பாளுக்கு 3 டிசைனில் எப்படி மாலை கட்டுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிசைனுக்கு இது மாதிரி உள்ளன் த்ரெட்டு 4 எடுத்து ஸ்டார்டிங்கில் ஒரு நாட் போட்டுக்கணும். நாட் போட்டதுக்கப்புறம் இது மாதிரி வளையல் எடுத்து த்ரெட்டுக்கு அடியில் வளையல் வச்சு 4 இருக்கிற நூலை 2 செப்பரேட் பண்ணிக்கணும். அப்படி செப்பரேட் பண்ணும்போது மேலே ஒரு சின்ன ஹோல் வருங்க. அந்த ஹோல் வழியாக கீழே இருக்கிற 4 த்ரெட்டையும் வளையலுக்கு கீழ் பக்கமாக கொடுத்து மேல் பக்கமாக இழுக்கணும். இழுத்ததுக்கப்புறம் நல்லா கையால் டைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வளையலையும் அதே மாதிரி எடுத்து த்ரெட்டு கீழே வச்சு 4 இருக்கிற த்ரெட்டை 2 பிரித்து கீழ்ப்பக்கமாக நூலை கொடுத்து மேல் பக்கமாக இழுக்கணும். நல்லா டைட்டாக பிடிச்சி இழுக்கணுங்க. அப்போ தான் வளையல் கீழே விழாமல் இருக்கும். இதே மாதிரி தான் எல்லா வளையலையும் கட்டணும். இந்த டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் நீங்கள் கட்டும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி மேல் பக்கமாக த்ரெட்டை இழுக்கும்போது வளையலை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். கொஞ்சம் வளையல் கட்டியாச்சு. மேலே இது மாதிரி பின்னல் டிசைன் வரும். இந்த மெத்தடில் மாலை கட்டும்போது வளையல் பார்க்க ரொம்பவே அழகாக நெருக்கமாக இருக்குங்க. கட்டும்போது நூல் பத்தாமல் போச்சுன்னா இது மாதிரி எக்ஸ்ட்ரா நூல் ஜாயின் பண்ணிக்கணும். 4 நூலையும் சேர்த்து ஒன்றா ஜாயின் பண்ணாமல் தனித்தனியாக 2 நூலாக எடுத்து நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளால் மாலை ஈஸியாக கட்ட முடியும். மாலை கட்டியாச்சு. எவ்வளோ அழகாக நெருக்கமாக இருக்குது பாருங்கள். இந்த டிசைனில் மாலை கட்டுறதுக்கு 5லேருந்து 6 டசன் வளையல் தேவைப்படும். மாலை கட்டி முடித்ததுக்கப்புறம் பார்க்க இப்படி தான் இருக்கும். இந்த மாலைக்கு டாலர் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு சென்டரில் இருக்கிற 4 வளையலை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி எக்ஸ்ட்ரா வளையல் எடுத்து அதுக்குள்ளே த்ரெட்டு விட்டு நல்லா டைட்டாக ஒரு நாட் போட்டு கட்டிடுங்க. கட்டின இந்த வளையலை இந்த மாலையோட சென்டரில் இருக்கிற 4 வளையலுக்கு உள் பக்கமாக கொடுத்து நல்லா டைட்டாக கட்டிடணும். அப்போ தான் நம்ம மாலைக்கு டாலர் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு மாலை ரெடி. செகண்ட் மெத்தடுக்கு இது மாதிரி ஒரு லேஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த லேஸ்க்குள்ளே வளையலை ஃபஸ்ட்டு உள்ளே வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த வளையலுக்கு மேலே இன்னொரு வளையல் வச்சு உள்ளே இருக்கிற ஹோல் வழியாக கொடுத்து வெளிப்பக்கமாக எடுக்கணும். திருப்பியும் பாருங்கள். வளையல் மேலே ஒரு வளையல் வச்சு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஹோல் வழியாக இந்த லேஸை விட்டு வெளிப்பக்கமாக எடுக்கணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கட்டுற மெத்தட் இது. உங்கள்கிட்ட 1 டசன் தான் வளையல் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் மாலை கட்டலாம். பார்க்க ரொம்ப பெருசாக அழகாகவும் இருக்குங்க. இந்த மெத்தடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் டிசைன் எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இது மாதிரி ஒரு சாட்டன் ரிப்பன் எடுத்துக்கோங்க. அதில் ஸ்டார்டிங்கில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டதுக்கப்புறம் ஒரு வளையல் எடுத்து அந்த வளையலோடு சேர்த்து ரிப்பனில் டைட்டாக ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போது மாலை கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். ரிப்பனுக்கு மேலே வளையலை வச்சு வளையலோடு சேர்த்து ஒரே ஒரு சுற்று தான் சுற்றணும். சுற்றி எடுத்துட்டோன்னா நாட்டு ரெடி. நெக்ஸ்ட்டு வளையலையும் அதே மாதிரி ரிப்பனுக்கு மேலே வச்சு வளையலோடு சேர்த்து ஒரே ஒரு சுற்று சுற்றினா போதும். கட்டும்போது ரொம்ப லூஸ் விடாமல் வளையல் நல்லா டைட்டாக பிடிச்சி சாட்டன் ரிப்பனையும் நல்லா டைட்டாக வச்சு கட்டினா இந்த டிசைன் ரொம்ப அழகாக நெருக்கமாக வரும். இதே மாதிரி எல்லா வளையலையும் கட்டிடலாம். ஃபுல் மாலையும் கட்டியாச்சு. எவ்வளோ அழகாக பெருசாக இருக்குல்ல. பெரிய சைஸ் மாலை கட்டணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இதுக்கு 5லேருந்து 6 டசன் வளையல் இருந்தால் போதும். தேர்ட் டிசைன் ரெடி. அவ்வளோதான். 3 டிசைன்லையும் மாலை கட்டியாச்சு. இந்த மாலைக்கு எக்ஸ்ட்ரா அழகு சேர்க்கறதுக்கு ஒரு டிப் இருக்குங்க. அது என்னென்னா, காம்பு பெருசாக இருக்கிற எந்த பூ வேணாலும் எடுத்துக்கோங்க. அந்த பூவை இது மாதிரி கட்டின மாலைக்குள்ளே எங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் டைட்டாக சொருகிட்டிங்கன்னா போதும். பூ கீழே விழாமல் டைட்டாக பிடிச்சிக்கும். ரெடி பண்ண மாலையை சுவாமிக்கு போட்டாச்சு. நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.